ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026 தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது என்னன்னா என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியில சனி, ஜென்ம சனி இருந்தாலும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி ஆகி 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்ப்பாரு. அப்போ ஜென்ம சனி சனியோடைய தீமைகள் முற்றிலுமாக குறைந்து சனியோடைய நன்மைகள் தான் உங்களுக்கு அதிகரிக்கும். அது போக ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்துலயும், கேது 5ஆம் இடத்துலயும் பெயர்ச்சி ஆயிரும். குருவும் உச்சபலம் பெற்று, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குருவும் உச்சபலம் பெற்று உங்களுடைய ராசியும் பார்ப்பாரு, லாபஸ்தானத்தையும் பார்ப்பாரு. இது நல்ல அற்புதமான பலன்கள் தான் உங்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியா எப்படி மாற்றங்கள் இருக்கும்? தொழிலுக்கு பாத்தீங்கன்னா அதிபதி யாரு? உங்களுடைய ராசி அதிபதி குருவே. அவர் 5ஆம் இடத்துல உச்சமாகி 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11 கூடையவர் யாரு? உங்க ராசிக்கு சனி. அவரு உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11 கூடையவர் 10 பார்ப்பாரு, 10 கூடையவர் 11 பார்ப்பாரு. எப்படி காம்பினேஷன் இருக்கு பாருங்க. அப்போ இந்த வருடம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எது இருக்கோ இல்லையோ, தொழிலை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சி, நல்ல அமைப்பு, நிறைய லாபங்களை ஈட்ட முடியும். நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது. தொழில் ரீதியா இறக்குமதி ஏற்றுமதி இருந்துச்சுன்னா நல்ல வருமானம், அதே மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியா பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு வருங்க. முக்கியமா இந்த இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது அருமையான காலகட்டம். இந்த காலகட்டத்துல நீங்க ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிக்கலாம், அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறத விரிவுபடுத்தவும் செய்யலாம். அந்த அளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறது நிறைய வரப்போகுதுங்க. லாபஸ்தானத்தை குரு பார்த்தாலே மெயினா தொழில் மூலியமா நிரந்தர வருமானம், நல்ல லாபங்களை கட்டாயம் ஈட்ட முடியும். அது போக லாபஸ்தானாதிபதி சனி உங்களுடைய ராசியில இருக்கிறது கூடுதலான சிறப்பு. அது போக ராகு 11ஆம் இடத்துக்கு வருது, இன்னும் பிரம்மாண்டமான வளர்ச்சியை உண்டு பண்ணிடுவாரு. பொதுவாவே தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. உங்களுடைய ராசி அதிபதி குருவா இருக்கிறதுனாலையும் ஜென்மத்துல சனி இருக்கனால மன கிளேசங்கள், மன இறுக்கங்கள், அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் இழுபறி நீடிக்கும். பொதுவாவே கிரக அமைப்புகள் நல்லதாக இருந்தாலும் சனியோடைய கர்ம பலன் அதிகமாக இருக்கனால தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகூலத்தை தேடிக்கணும். குருநாதர் வழிபாடு, சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை தேடி கொடுக்கும். பொதுவா உங்களுக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் கிடைக்கணும்னாலே நமக்கு குருவோடைய பலம் இருக்கணும். உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. சகல விதமான சௌபாக்கியங்கள் கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவா நல்ல பலன்கள் நிறைய இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் பிரம்மாண்டமான வளர்ச்சி. ராகு 11ஆம் இடத்துக்கும், கேது 5ஆம் இடத்துக்கும் வருது. திடீர்னு உத்தியோகத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். ப்ரொமோஷன், 9ஆம் இடம் பதவி உயர்வை குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்தை குரு பாக்குது. அப்போ பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல மேனேஜ்மெண்ட் உங்களுடைய திறமையை அங்கீகரிப்பாங்க, பாராட்டுவாங்க, நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ராகு 12ல இருக்கனால வருட ஆரம்பத்திலேயே வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா மீன ராசிக்கு இந்த காலகட்டம் வளர்ச்சி, அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலயா இருந்தாலும் சரி, நல்ல உயர்வு, அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம், சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்க போகுது. அமைப்புகள் நல்லா இருக்கு. அதுக்கு தகுந்த பலன்களை எடுத்துக்கங்க. மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனியோட பாதிப்புகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த 7.5 சனி பாதிப்பு இருக்கு, ஆனா அது குருபலம் இல்லாம இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஜூனுக்கு அப்புறம் நல்ல குருபலம் இருக்கு. அதனால சனியோடைய பாதிப்புங்கிறது உங்களுக்கு குறைவாதான் இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். நீங்க முன்பை விட நல்ல உத்வேகமாகவும் பாசிட்டிவாவும் எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. நிறைய என்னன்னா பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி பாருங்க. உங்களுக்கு தெய்வ வழிபாடும் பண்ணிக்கிட்டு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது என்ன செய்யுங்க அப்படின்னா, மந்திரங்கள் நிறைய பேத்துக்கு தெரியாது. அதனால பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸை சொல்லி பார்த்துட்டே இருங்க. மணி மந்த்ரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பாருங்க. அது உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும். 7ஆம் இடத்தை சனி பாக்குதுங்க. பார்ட்னர்ஷிப் வழி பாத்தீங்கன்னா மனக்கசப்பு, விரிசல்கள், பார்ட்னர்ஷிப் கட் ஆகுறதெல்லாம் நடந்தாலுமே ஒரு பிசினஸ சூப்பரா ரன் பண்ணிட்டு கொண்டு போயிட முடியும். இந்த வருடம் உங்களுக்கு
தொழிலும் உத்தியோகமும் அவ்வளவு சிறப்பா இருக்கு. அதனால பார்ட்னர்ஷிப் வழி கட்டாயம் ஒரு மனக்கசப்பு ஏற்படும். அதனால அவங்களுக்கு உண்டான ஷேரை பிரிச்சு கொடுத்துருவீங்க. பிசினஸை நீங்களே தனியா செஞ்சுக்க முடியும். அது போக 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு எப்பவுமே பாதகமா இருக்கனால பார்ட்னர்ஷிப் போடுறதுங்கிறது அவ்வளவு சால சிறந்தது கிடையாதுங்க. இதுக்கப்புறம் வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னா உங்களுக்கு குருபலம் நல்லா இருக்கு. 9ஆம் இடத்தை பாக்குது. 5ஆம் இடத்துல உச்சமாயி சனி 7ஆம் இடத்தை பாக்குறதுனாலையும் ராகு 11ல இருக்கிறதுனாலையும் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, விருப்ப திருமணம், அதே மாதிரி வீட்டுல பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டோடைய, அதாவது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல அமைப்புகள், கிரக சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. 4ஆம் இடத்துல குரு இருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால நல்ல ரேங்கிங் வாங்க முடியும். 11ஆம் இடம்ங்கிறது உயர்கல்வியை குறிக்கக்கூடியது. ராகு அங்க வர்றதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. குரு பலம் இருக்கு. அப்போ நல்ல வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு உத்தியோகத்துக்காகவோ, பிசினஸ்க்காகவோ, தொழிலுக்காகவோ, படிப்புக்காகவோ வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு. அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஸ்கூலுக்கு போறது, 10th முடிச்சுட்டு +2க்கு நல்ல வேற ஸ்கூலுக்கு போறது, +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு ரொம்ப நல்ல காலேஜ், ஹையர் ஸ்டடிஸ் பிஜி படிக்கிறது நல்ல காலேஜ், அந்த மாதிரி காலேஜ் படிச்சு முடிக்கிறவங்களுக்குலாம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப வருஷமா எனக்கு வந்து இதே இல்லை, இந்த வேலையே கிடைக்கல அப்படின்னா வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சனியோடைய அமைப்பு உங்களுக்கு ராசியில இருக்கனால நீங்க படிச்ச விஷயங்கள் நிறைய பேத்துக்கு ஞாபக மறதியை கொடுத்துரும். அதனால சரஸ்வதி வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிக்கோங்க. படிச்சாதான் லைஃப் அப்படிங்கறத உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நல்ல உத்தியோகத்துல உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த நீங்க விரும்பின எதிர்பார்த்த சேலரியோடயே ஒரு நல்ல ஓப்பனிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வாங்க. இன்னும் நல்ல பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானா தேடி வரும். மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானா தேடி வரப்போகுது. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய காலகட்டம் தான் நான் சொல்லுவேன். வெளிப்படுத்துங்க. இவ்வளவு நாள் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தது போதும், எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நீங்க விரும்பக்கூடிய அத்தனையுமே தானா தேடி வந்து கிடைக்க போகுது. குடும்பத்துல நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை விருத்தி பண்ணலாம். அதே மாதிரி புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஒரு ஜாப், நல்ல ஜாப்க்கு ஜாயின் பண்ணி போகலாம். இது எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுடைய ஜென்ம ராசியில சனி இருக்கனால 7ஆம் இடத்துல வந்து சனி பார்வை வரும். அப்போ ஹஸ்பண்ட் கிட்ட அனுசரிச்சு கட்டாயம் போகணும். இது மீனராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட அனுசரிச்சு போகணும். அவங்க வந்து நீங்க வந்து கஷ்டப்படுறது எல்லாமே உங்க லைஃப் பார்ட்னருக்கு நீங்க செய்வீங்க. ஆனா அதை அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். அதே நேரத்துல அவங்க என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்கன்னு புரிஞ்சு அனுசரிச்சு நடந்துக்கணும். 2மே உங்களுக்கு உண்டானதான். முக்கியமா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாவே வந்து நல்லவங்க. ஆனா அவங்களுடைய மனது மத்தவங்களுக்கு புரியாது. சோ அதனால ரொம்ப கவனமாக இருந்து இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல உங்களுடைய உணர்வுகளை ரொம்ப அமைதியான வழியில வந்து நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா புரிஞ்சிரும். ஆனா உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. குருபலம் பரிபூரணமா இருக்கனால எல்லாமே நல்லதாதான் நடக்கும். குருவோடைய அனுகிரகம் இருக்கனால தெய்வ வழிபாடு பண்ணுங்க. சூப்பரா சக்சஸ் ஆயிருவீங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. விரும்பின அனைத்துமே தானாக நடக்கக்கூடியது. நினைச்சது எல்லாமே நடக்கிறது. எடுத்த காரியங்கள்ல வெற்றி, இது எல்லாமே கிடைக்கும். மீன ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, வாகன பிராப்தம் நல்லா இருக்கு. வீடு வாங்கி அதை வாடகைக்கு விடுறது, வீடு கட்டுறது, சொத்து சேர்க்கை, இது எல்லாம் நல்ல அமைப்புகள்ல இருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீகத்தை குறிக்கும். பூர்வீகத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த டிசம்பருக்கு அப்புறம் குருவும் கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு, அந்த காலகட்டத்துல டிசம்பர்ல பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரும். பூர்வீக மூலியமா ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள், தாயார் வழி சொத்துக்கள்லாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் இருக்கு. நீங்க நினைச்ச காரியங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புத்திர பாக்கியம் இருக்கு. முக்கியமா குருவும் கேதுவும் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தையே இல்லை அப்படின்னா
ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உடனடியாக குழந்தைகள் இருக்கும். செயற்கை முறை கருத்தரிப்புக்கெல்லாம் குரு கேது காம்பினேஷன் தான் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு இது வரைக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் அது பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் சக்ஸஸ் ஆயிரும். ஐவிஎஃப் இந்த டெஸ்ட் பேபிக்கெல்லாம் சக்ஸஸ் ஆயிரும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. திடீர் மேரேஜ், திடீர்னு திருமணங்கள் நடக்கிறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. மீன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்குதுன்னு தான் சொல்லுவேன். கலைக்கு கேதுதான் அதிபதி, அது கூட குரு சேருது, பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கு. 11ல ராகு இருக்கு. பல கோடிகளை சேர்த்துற அளவுக்கு வருமானம், சாதாரண நிலையில இருந்து சூப்பர் ஸ்டார் நிலை அப்படின்னு சொல்றோம்ல, யாருக்கு பொருந்ததோ இல்லையோ உங்களுடைய ராசிக்கு பொருந்தது. மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. எந்த வாய்ப்பு வந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மூலியமா காசு பணம் சம்பாதிக்கிறது, மிகப்பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறது, உங்களுடைய பேரும் புகழும் பெரிய லெவல்ல பிரபலமாகிறது, நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. சனி ஜென்மத்துல இருக்காரு. எல்லா விஷயங்களையும் கவனமாக இருங்க. 10ஆம் இடம் கர்மஸ்தானமா இருக்கனால கூடுதல் கவனம். பதவிக்கு ஏதாவது வேட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குரு உங்களை எப்பவுமே காப்பாத்திட்டே இருக்கிறாரு. 11ல ராகு இருக்கனால நிறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல இடத்துக்கு போவீங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களும் இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவும் சேர்ந்தே கிடைக்கும். எல்லா விஷயமும் நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்கு. ஒவ்வொரு கையெழுத்து போடும் போது வாசிச்சு கையெழுத்து போடுங்க. உங்களுடைய பேரு எங்கேயாவது தவறாக யூஸ் பண்றாங்களான்னு பாத்துக்கங்க. நீங்க சொல்லாத ஒரு விஷயம், ஆர்டர் போடாத ஒரு விஷயத்த எங்கேயாவது செய்யறாங்களான்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கூடுதல் கவனம் தேவை. ஆனா நல்ல ஆதாயங்கள் உண்டு, வருமானங்கள் உண்டு, பிராப்தங்கள் நிறைய இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு, மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜென்ம சனி கட்டாயம் சக்சஸ கொடுத்துரும். குருபலமும் நம்ம நல்லா இருக்கு. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி குருபலம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கு, பதவி ஸ்தானத்துல இருக்கு, அதுவும் நல்ல அமைப்பு தான். அது போக ராகு கேது 12, 6ல மறைஞ்சிட்டனால பெருசா தீமைகள் கிடையாது. ஜென்ம சனி வெற்றி வாய்ப்பை கொடுக்குமா? எனக்கு 7.5 சனி நடக்குதுன்னு கவலைப்படாதீங்க. மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்பவுமே சனிச்சந்திரன்கிறதா மாசான பொதுமக்கள் ஜனவசியத்துக்கு சனிச்சந்திரன் வேணும். கட்டாயம் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்துடும், ஜனவசியம் வந்துடும். சில இது பக்கத்துல வெற்றி வரும், ஆனா அது டக்குன்னு தட்டி போயிடும். சில பல நம்பர்கள்ல தோல்வி அடைகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தசாபுத்தியும் உங்களுடைய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஆனா ராசிப்படி நல்ல அமைப்புகள் இருந்தாலும் கூட, கோச்சார ரீதியா நல்லா இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணிக்கோங்க. சனியுடைய தாக்கம் குறைய ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடெல்லாம் பண்ணிக்கோங்க. பொதுவா பொருளாதார உயர்வுகள் ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுல சனி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கருவம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மற்றபடி ஹெல்த் ரீதியா எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. வண்டி வாகனங்களை போகும்போது கூடுதலான கவனம் தேவை. பொருளாதார ரீதியா நிறைய பெரிய அமைப்புகள் நடக்கு. 5ஆம் இடத்துல குருவும் கேதுவும் உச்சம் பெறறனால உபாசனை எடுங்க. ஒரு குருநாதரை சந்திச்சு அவர்கிட்ட வழிபாடு பண்ணுங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே மாதிரி குரு கேது காம்பினேஷன் சேர்ந்திருக்கிறது. ஒரு உபாசனை எடுத்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள்ல சீக்கிரமா உங்களுக்கு சித்தியாகும். தெய்வ வழிபாடுகள் அதிகமா பண்ணும்போது உங்களுக்கு தெய்வ பலம் கூடுதல் அமைப்புகள், பெரிய மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வெளிநாடு இதெல்லாம் புனித யாத்திரை செல்றது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குரு பலம் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. 9ஆம் இடத்தை பாக்குறது. அப்போ உங்க சொசைட்டில உங்களுக்கு நல்ல பேரு புகழ் இது எல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடத்துல ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு 11ஆம் இடத்தை குரு பாக்குது. அதனால பொருளாதார வாழ்க்கையும் நல்ல சிறப்பா இருக்கு. ஆன்மீக வாழ்க்கையும் நல்லா இருக்கு. உறவுகளிடையே இருக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்கு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு ரொம்ப அற்புதமான பலன்களும் நல்ல சகலவிதமான சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்ய பிராப்தத்தையும் அஷ்டலட்சுமி பிராப்தத்தையும் உங்களுக்கு கொடுக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது
தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள், நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பலிக்குமே அப்படின்னா, பலிக்காது அப்படின்னா இக்கு பலிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பலிக்காது 4 வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்பம் பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக ஒரு வெண்பாவை இடைக்காடர் சித்தர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக, இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறினது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா, பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும், குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க, வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம்.
அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு பாரப வருடம் நமக்கு எப்படி இருக்க போகுது? எல்லாரும் சொல்கிறாங்க இந்த வருஷம் ஜென்மச்சனி அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஆம் இடத்துக்கு குரு வந்து ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று நம்ம ராசி 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால எந்த ஜென்மச்சனியும் நம்மளை பாதிக்க போகிறது இல்லை. எல்லா வகையிலும் குறிப்பாக தொழில் முயற்சிகள், வேலை முயற்சிகள், செய்யக்கூடிய வேலைகளில் முன்னேற்றங்களை தான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. இருந்தபோதும் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் நான் ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துட்றேன். இப்போது நம்ம மீனராசிக்கு எந்த விதமான ஒரு கஷ்ட சூழ்நிலைகளும் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இதில் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, வெளிநாடு பயணங்கள் முயற்சிகள் பண்ணிங்கன்னா அதை கைவிட்டுருங்க, வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணும்போது சில பிரச்சனைகளும் சில சங்கடங்களும் நமக்கு ஏற்படும். அதே மாதிரி புதிய தொழில் முயற்சிகள், தொழில் பண்ணாமல் எப்படி சார் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் பண்ணி அதில் வந்து பிரச்சனை சந்திக்கிறத காட்டிலும் தொழில் பண்ணாமல் இருந்துட்டு போயிடுறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழிலில் பண்ணுறேன்ட்டு அகலக்கால் வச்சுட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை கூட எடுக்க முடியாத அளவுக்கு தடுமாறுவீங்க. அதே மாதிரி நம்பிக்கையான ஆட்கள் இருந்தால் பரவாயில்ல, நம்பிக்கை இல்லாத ஆட்கள்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய காலகட்டம். அதாவது இப்போ ஒரு திடீர்னு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் எப்போ கொடுத்தீங்க, என்ன ப்ரூஃப்னு நான் நம்மக்கிட்டே திருப்பி கேட்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. அதுக்காக யாரையுமே நம்பாமல் இருங்க அப்படின்னு நம்ம சொல்ல. க்ளோஸ் ரிலேட்டிவோ, க்ளோஸ் நண்பர்களோ, நெருங்கிய நண்பர்களோ, அவங்களுக்கான மதிப்பு மரியாதைகளை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கு நம்ம பணமோ கொடுக்கலாம், வட்டிக்கு கொடுக்கலாம், அதன் மூலமாக ஒரு புண்ணியத்தையும் பணத்தையும் நம்ம சேமிக்கலாம். அதிலெல்லாம் தவறில்லை. ஆனால் யாருன்னு தெரியாதவங்க, நம்பிக்கைக்கு உரியவங்களாக இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்க வேணாம்னு மட்டும்தான் சொல்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வரப்போகிறது இல்லை. வந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் மட்டும்தான் வரும். தலைவலி, நீர் கோத்துக்கிறது, இந்த மாதிரி, அதாவது தூங்காமல் இருந்ததுனால ஏற்பட்ட தலை பிரச்சனைகள், இந்த மாதிரி மன அழுத்தத்தினால ஏற்பட்ட பாதிப்புகள் இதுதான் வரப்போகுது. ஸோ இதுக்கான தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது உணவுகளாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு மனக்குழப்பங்கள் இல்லாமல் ஒரு நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் வந்து உடல் உபாதைகள் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கணும். பயணங்கள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. இந்த பராப வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு அதிகமான பயணங்கள் காத்துட்ருக்கு. உணவுகளை பொறுத்த வரைக்கும் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் மட்டும் சாப்பிட்றதே நல்லது. ஏன்னா உங்களுக்கு அதிகமாக செரிமானம் இல்லை அப்படின்ற பிரச்சனை உண்டாக காத்துட்ருக்கு. இது மட்டும்தானே தவிர அதிகமாக பர்மனெண்ட்டாக வரக்கூடிய நோய்கள் எதுவும் உங்களை தாக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு விதத்தில் பயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகத்தை பார்க்கலாம், அல்லது நேரடியாகவும் ஜாதகம் பார்க்கலாம். அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு விதத்தில் ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் ஜாதகம் பார்த்துக்கோங்க. வைட்டமின் சி அதிகமுள்ள உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். வைட்டமின் சி அதிகமுள்ள உணவுகள் தக்காளி, கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரியான உணவுகள். அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியங்க. காபி, டீ குடிக்கிறது இதெல்லாம் குறைச்சிக்கணும். அதே மாதிரி வால்நட், பாதாம், செர்ரி, பூண்டு இந்த உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கணும். ஆரஞ்சு பழம் நிறைய சாப்பிட்டுக்கணும். எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் நிறைய சாப்பிட்டுக்கணும். நீ எலுமிச்சம்பழ சாறுன்னு கடையில் சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டில் இயற்கையான பழத்தை வாங்கி நாமளே புழிஞ்சு சாப்பிட்ணும். முட்டைக்கோஸ் அதிகமாக சாப்பிட்லாம். கீரைகள் அதிகமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி வால்நட், பாதாம், ஓட்ஸு இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்லாம். இளநீர் அதிகமாக குடிக்கணும். இளநீர் வந்து வெயில் காலத்துக்கு இளநீர் அதிகமாக கிடைக்கும்போது பார்த்தோன்னே விலையை பேசாமல் இளநீர் சாப்பிட்றணும். அதே மாதிரி இந்த சீசன் ஃபுட்னு சொல்லக்கூடிய நீர் சார்ந்த காய்கறிகள், உதாரணத்துக்கு தர்பூசணி, பூசணிக்காய், இதெல்லாம் வந்து இந்த வெயில் காலத்தில் தான் அதிகமாக காய்க்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த காலகட்டத்தில் சாப்பிட்ற மாதிரியே இறைவன் படைச்சிருப்பான். இந்த காலகட்டத்தில் அந்த காய்கறிகள் காய்ப்புக்கு வரணும் அப்படின்னு இயற்கையினுடைய நியதியே அதுதான். ஸோ இந்த காய்களை குறிப்பாக வந்து இயற்கையாக விளைஞ்சதாக இருக்கணும். இதை நீங்கள் அதிகமாக வாங்கி சாப்பிடணும். இதெல்லாம் உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து உங்களுக்கு நீங்கள் அதிர்ஷ்ட ஸ்டோன் கேட்டிங்க அப்படின்னா எல்லோ சஃபயர் வந்து நீங்கள் ஸ்டோனாக போடலாம். வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு, அதுவும் குறிப்பாக வந்து திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு. முதல்ல அலமேல் மங்கை தாயார், அடுத்து திருப்பதி பெருமாள் வழிபாடு ரொம்ப பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு இது ஒன்று தான் தீர்வு இந்த காலகட்டத்தில். ஸோ நீங்கள் திருப்பதி போயிட்டீங்க அப்படின்னா முதல்ல வந்து கீழே தாயாரை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பெருமாளை சேவிக்கணும். இப்படி வந்து வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜென்மச்சனியினுடைய தாக்கமே இருக்காது. எல்லளவு கூட உங்களுக்கு தெரியாது.
நீங்கள் இந்த காலகட்டங்களை கடந்து வந்துடலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படிங்கிறது 3, 4, 5, 7, 9, அதே மாதிரி 12, 24, 36, 24 இந்த எண்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள். ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் பலன்களும் பரிகாரங்களுமா இந்த பராபவ ஆண்டினுடைய ஒரு பலன்களாக திகழுது. இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வீடு பார்க்கணும் எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும். குருவேசரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்கள் கூட நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டை, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவ வருடம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்று ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ அந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு, தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்கள்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சதயத்தில்.
அப்போ என்ன ஆகும் போது பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்மந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. என்னங்க நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது, பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கும் நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இனிய பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் ஆசிகளும். மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுலேயே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உள்ளே வந்துட்டார். ஜென்ம சனி அப்படின்னு நிறைய பேர் பயம் கொடுத்துருப்பாங்க. நடக்கிறதுக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் தான் காரணம்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம், இந்த பராபவ ஆண்டு மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். ஆல்ரெடி அவங்க ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும்னே சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு வண்டி வாகனம் ஆல்ரெடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் தங்கள் சக்திக்கு மீறிய அளவில், அதாவது 2 வீலர்னால் ஒரு 4 வீலர் கிடைக்கும். 4 பேர் போகிற ஒரு கார் வாங்கினா ஒரு 7 சீட்டர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஃப்ளைட்டில் போயிட்டு தான் வருவாங்க. ட்ராவலே பண்ண முடியாது, ரோட்லேயே ட்ராவல் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனராசி அன்பர்களுக்குன்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனைகளை கையாள்வதன் மூலமாக பண வருமானம் கிடைக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள்னு சொல்லலாம். ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் வெற்றி, அதன் மூலயமாக ஒரு பணம் வரவு. யாரோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்தானா இவருக்கு பணம் வரும். அத்தைக்கு சிறப்பு, அதாவது பிரச்சனையோ ஒரு சால்வ் தானே. இப்போ ஒரு டாக்டராக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணாருன்னா பணம் கோடி கோடியாக கொட்டக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்குன்னா மீனராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரு பகவான் மிதுனத்தில் இருந்து அவங்களோட 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ அடுத்தவர்களின் பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு நபராக மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதன் மூலிமா ஒரு வருமானம் கிடைக்கும். தொழில் துறையில் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மீனராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். வீடு சார்ந்த விஷயங்களில், வீடு வண்டி சார்ந்த விஷயங்களில் ஒரு அழகிய வீடு வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. முதலீடு, தங்கம் சார்ந்த முதலீடு மிக சிறப்பான ஒரு பலனை தரும். குழந்தைகள் மீதான முதலீடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? மீனராசி அன்பர்கள் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மீதான ஒரு சேமிப்பும் தங்கம் மீதான சேமிப்புகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்க அதிகமாக நெய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி வச்சிருந்தாங்கன்னா யாருக்கா கொடுத்தாங்கன்னா பணம் இரட்டிப்பாக வருங்க. உடல்நிலை பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் மீனராசி அன்பர்களுக்கு. சரி, குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டம். சரிங்களா? குழந்தை பாக்கியம் மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான காலகட்டமாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விலக போகுதுன்னு சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்டில் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும், மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில், இந்த ஆண்டில் ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பயன்படுறது மிகவும் நல்லதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும். செய்ய டைமே இருக்காது, அவ்வளோ ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். பிட்வீன் கேப்பில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைக்கு போகக்கூடியது. அடுத்த நிலைக்கு உங்களுக்கு பதில் ஒரு ஸ்டாஃப் வச்சுட்டு அவங்க செய்வாங்க, நீங்கள் அப்படியே அதை மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு முதலாளியாக மாறுவதற்கான வாய்ப்பு. இதுவரை நீங்கள் தொழிலாளியாக இருந்தீங்களா, இந்த காலகட்டம், இந்த ஆண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு ஏற்பட போகுது. புதிய பிரான்ச்சஸ் நீங்கள் தொடங்குறதுக்கான சான்சஸ் உண்டு. சரிங்களா? மனதில் துணிக்கிட்டே இருக்க புது பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணும்னு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுக்காகவும் புதிய தொழிலில் பிரான்ச்சஸ், சரிங்களா, அது தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக இப்போ நீங்கள் ஆள்லாம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களோட பிரான்ச்சஸ்க்கான பொருட்கள் வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மிஷின்ஸ் வாங்குறது, இதெல்லாமே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி 2ல் உச்சத்தில் இருக்கிறாருங்க. அப்போ வேலையில் நீங்கள் தான் டாப்பு. வருமானம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழ போகுது. குடும்பத்தில் ஒரு விதமான சலசலப்புகள் இருந்த போதிலும் அதெல்லாம் கலைஞ்சி எல்லாம் ஒற்றுமையோடு வாழக்கூடிய காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு திகழப்போகுதுன்னு சொல்லலாம். இந்த ராகு கேது பயிற்சிகள், சரி, ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு 11ல் ராகு வர போகிறாருங்க.
புரட்டாசி மாதத்தில் 11 ராகு தான் உங்களுக்கு யாருமே அசைக்கவே முடியாது. குரு பார்வையோடு இருக்கிற ராகுவை அசைக்கவே முடியாது. எதை தொட்டாலும் வெற்றி வாய்ப்புகள் தங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். குழந்தை மூலமாக ஒரு வெற்றி, ஒரு நல்ல பேர் புகழ், இவர் தான் இவரோட அப்பா, இவர் தான் இவரோட அம்மான்னு தெரிய போகுது. நிறைய அயல்நாடு சம்மந்தப்பட்ட மெடல்கள் வாங்குவீங்க, பேரும் புகழும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. அது வந்து இரட்டிப்பில் 3 மடங்கு ஆக்கி கொடுத்துரும். குலதெய்வ வழிபாடு மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக செய்யணும். 11 ராகு இருக்கிறதுனால எந்த விஷயம் தொட்டாலும் பிரம்மாண்டமாக போகும். இவர் ஒரு 2 வீலர் வாங்க போகலான்னு நினைப்பார். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, இவருக்கு ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் ஒன்று கிடைக்கும். 4 வீலர் வாங்கிடுவார். 4 வீலர் வச்சுருந்தாக்கா 7 சீட்டர் வாங்கிடுவார். ஒரு சின்ன வீடு வாங்கலான்னு போவார். ஒரு பிரம்மாண்டமான நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. ஒரு கம்பெனி சின்னதாக ஆரம்பிக்கலான்னு போவார். அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனி நிறுவனம் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஒரு தொழிலில் பார்த்தீங்கன்னா உச்சத்தை எட்டக்கூடியவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தளர்வாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்யூஷன்ஸ் வந்துடும். மீனராசி அன்பர்கள் தலையிட்டாங்கன்னா பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். ஏன்னா 8ஆம் அதிபதியும் உச்சத்தில் இருக்கிறாருங்க. நெக்ஸ்ட்டு ராசி அதிபதியும் உச்சத்தில் போக போகிறாரு. அப்போ அவங்க சொல்கிறது தான் சக்ஸஸ், அவங்க சொல்கிறது தான் நீதி நேர்மைன்ற மாதிரி இருக்கும். அவங்க சொல்வதையே எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. இத்தகைய தங்களோட வாழ்க்கையில் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு 2, 3ஆம் படி மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம மீனராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அரசியலில் பிரகாசிக்கக்கூடிய ஆசைக்காரர்களாகவும் மீனராசிகள் இருப்பதற்கான வாழ்த்துக்களும் நன்றிகளும்.